வந்து பாத்தீங்கன்னா சிகப்பரிசி குழா புட்டு ரெடி பண்ணிட்டேன். சிறுதானிய இட்லி வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகி வந்திருக்கு. அப்படியே சாஃப்டா இருக்கு பாருங்க. சிறுதானிய இட்லி மாவு அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்ப கிரைண்டர்ல வந்து அரிசி மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, சூப்பரான குழா புட்டு ஃப்ரெண்ட்ஸ். சிகப்பரிசி மாவு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாரு அரிசி வந்து ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சிருக்கேன். அத மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு இங்க பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கணும். அழகா புளிச்சிச்சு பாருங்க. மாவு நல்லா சூப்பரா இருக்கா. சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அழகா சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நைட்டு டின்னர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு நைட் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஊற வச்சிடலாம். நார்மலா நம்ம இட்லி அரிசி இல்லாம சிறுதானியம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு பாத்தீங்கன்னா, ஆனா இது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் பேபி. இப்ப வந்து நான் என்னன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஏன் தெரியுமா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஒயிட் கலரா இருக்கிறது மட்டும் வரகுன்னு நினைக்கிறேன். இது வந்து சாம, இதுதான் சாம, இது தெனை, இது வந்து குதிரவாளி. ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லாம் ஒரே சைஸ்ல ஒரே மாதிரியா இருக்கு. கலர் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா, சோ இது வரகுன்னு நினைக்கிறேன். வரகு மட்டும் வெள்ளையா இருக்கும் பேபி. அதே மாதிரி தெனை இது நினைக்கிறேன். தெனை மட்டும் மஞ்சள் கலரா இருக்கா. அப்புறம் சாமையும் குதிரவாளியும் ஒரே கலர் இருக்கு. ஓகே, ஆமா. சங்கீதா கரெக்டா சொல்லுதா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சிறுதானியம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வரகு இங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்? வரகு, தினை, சாம, குதிரவாளி, இது வந்து வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி வாங்கிட்டு வந்தேன். நான் வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு கவுனி அரிசி ஆனா அது நான் எப்பவுமே யூஸ் பண்றதே இல்ல. அது வச்சு தூக்கி போட்டுறேன். வீணா போகுது, பூச்சி பிடிச்சி. இப்ப என்ன பண்ணிடலாம், நம்ம இட்லி ஊற வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு போட்டுலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அதனால கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் கொஞ்சமா. ஆமா, ஒரு டம்ளர் எல்லாமே ஒரு டம்ளர். 1 2 3 4 5 6 உளுந்து. அப்புறம் ஆமா, இது 6 டம்ளர் வந்து அரிசி கணக்குக்கு. 6க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம எப்பயுமே 4 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 1 டம்ளர் வந்து உளுந்து சேர்ப்போம் இல்லையா. 5 டம்ளர் எடுத்தீங்கன்னா அதுக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்ப்பாங்க. அது வந்து மெஷர்மெண்ட் ஒருத்தவங்க ஒரு மாதிரி எடுப்பாங்க. நான் எப்பயுமே 4 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உளுந்து எடுப்பேன். சரி, 4 5 6 டம்ளர் வந்து அரிசியும் 1.5 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுக்க போறேன். அது மாதிரி கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கலந்து கூட வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இதுல வந்து கம்பு, கெவுரு அது கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ராகிக்கு தனியாவே மாவு அரைச்சி போட்டு அது தனியா வந்து இட்லி தோசை சுட்டு சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கம்பு வந்து தனியா செஞ்சிருவேன். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம் வந்து செய்யறேன். ஓகேவா, சிறுதானியத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சி இட்லி சுட போறியா, தோசை சுட போறியா? ரெண்டுமே செய்யலாம் பேபி. அப்ப சிறுதானிய தோசை, இட்லி. ஆமா, எல்லாமே வந்து நான் ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். ஓகே, எல்லாமே எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல சேர்த்துடலாமா? ஓகே, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் ஒரே சைஸா இருக்கணும்னா ஒரே டம்ளர் காட்டுறதுக்காக. சரி, எல்லா டம்ளரையும் ஒண்ணா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து மட்டும் தனியா போட்டு அரைக்க போறேன். உளுந்து ஒன்னாவே போட்டு அரைச்சிக்கலாம். இருந்தாலும் நம்ம கிரைண்டர்ல உளுந்து வந்து அரைய மாட்டேங்குது. அதனால உளுந்து மட்டும் தனியா தான் அரைக்கணும். தனியா ஊற வச்சு அரைச்சிக்கிறேன். அப்பதான் அது நல்லா ஃப்ளஃபியா உப்பி வரும். ஆமா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைச்சிடலாம். நான் லாஸ்ட் டைம் ஒண்ணா போட்டு அரைக்கும் போது என்ன ஆச்சுன்னா உளுந்து உப்பன மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊத்தனா சாஃப்டா தான் இருக்கு, இருந்தாலும் அது உப்பி வரும் இல்லையா, அது மாதிரி வரல. அது மாதிரி வர மாட்டேங்குது. ஸோ அதனால நான் வந்து உளுந்து தனியா ஊற வச்சு அரைச்சிக்கிறேன். அதான் அரைக்க தான் கத்துக்க முடியும் சரிங்களா? ஓகே, 1.5. ஓகே, 1.5 இது உளுந்து. 1.5 கிளாஸ் உளுந்து சேர்த்துட்டு அதுல கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துறேன். தோசைலாம் வந்தா நல்லா வாசனையா செவந்து வரும். வெந்தயம். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நைட்டு ஒரு 9 10 மணிக்கா அரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அரைச்சி போட்டுனா காலையில எழுந்து நம்ம இதுல இட்லி தோசை செய்யலாம். இது மினிமம் வந்து ஒரு 4 hour 5 hour ஊறினாலே கரெக்டா ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊற வச்சுறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு வரல் வந்து அரிசி வந்துடும், ஒரு வரல் உளுந்து கரெக்டா இருக்கும். 2 தடவை கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கழுவி நைட்டு 10 11 மணிக்கு அரைச்சிக்கலாமா? ஓகே, இது வந்து கழுவி ஊற வச்சேன். சிறுதானியம் இதெல்லாம் கழுவி ஊற வச்சாச்சு. இங்க பாருங்க, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியம் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் இந்த சிவப்பு அரிசி வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊற வச்சு தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் மாவு ரெடி பண்றதுக்கு. இது மிக்சியில போட்டு அரைச்சி மாவு வந்து சலிச்சு கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிட்டேன்னா அப்பப்ப நம்ம எடுத்து புட்டு செய்யறதுக்கு இடியாப்பம் செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான். நான் வாங்கும் போதே ஒரு 1 கிலோவா வாங்கு பேபி, மிஷின்ல குத்து அரைச்சிக்கலாம் சொன்னேன். இல்ல கொஞ்சமா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்ப்போம் சொல்லிட்டு
half kg வந்து வாங்கியிருக்காரு. இது ஆமா 1 கிலோ 2 கிலோ வாங்கினா மிஷின்ல குத்து அரைக்கலாம். ஆமா இந்த டைம் நம்ம செஞ்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷின்ல குத்து அரைச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே. உளுந்து வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து. ஃப்ரிட்ஜ்ல வச்சா சீக்கிரம் வருமா? ஆஹா ஃப்ரிட்ஜ்ல அந்த சில்லா இருக்குல்ல அது போட்டு சில்லுன்னு அரைக்கும் போது மாவு நல்லா ஃப்ளஃபியா வரும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தேன் நானு. ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு ஐஸ் வாட்டர் எல்லாம் போட்டு உளுந்து அரைக்கிறாங்க. சூடாவாம அரைக்கணும். ஆமா நான் இட்லிக்கு அரைச்சாலே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்காவே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால மேக்ஸிமம் இட்லிக்கு அரைக்கவே மாட்டேன் நானு. அப்படியே அரைச்சாலும் ஏதோ வரும். தோசை சுட்டு சாப்பிட்டுக்குவோம். இட்லி ஒரு டைம் வந்து இட்லி சுட்டுட்டு மற்ற டைம்ல தோசை சுட்டுருவோம் நார்மலாவே. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து அரைச்சு பார்ப்போம் உளுந்து வந்து நல்லா உப்பி வருதானே. இந்த டைம் வரலன்னா நான் அது மிஸ்டேக் கிடையாது, நம்ம கிரைண்டர் தான் மிஸ்டேக். ஏன்னா அது ஒழுங்காவே அரைக்க மாட்டேங்குது. புதுசா ஒரு கிரைண்டர் வாங்கிட்டேன். ஓகே சரிதா, நீ வாங்கி தரதுக்கு தேவையான எத்தனை தெரியுமா லிஸ்ட் அடுக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆமா கீழ் ரூமுக்கு ஏசி வாங்கணும்னு சொன்னேன். ஆமா அதுக்கப்புறம் இப்ப வந்து கிரைண்டர் வாங்கணும்ன்ற. இப்பவே வாங்க வேண்டிய பொருளே 3 பெரிய பொருள் இருக்கு. அதுவும் தான் உடஞ்சு போயிடுச்சு. அந்த ஜார் லப்பர் இருந்ததுல அது வந்து பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிச்சு இல்ல இவர் போட்டு இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அந்த லப்பரையுமே போட்டு அரைச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சோ அதுவுமே மழை அரைஞ்சிடுச்சு. அதனால அது வாங்கி போடணும்னா மாத்தினா கூட ஓகே தான். புது மிக்ஸி வாங்க தேவையில்ல. அது ஜாராவது புதுசா வாங்க, மூடி மட்டும் வாங்கி தரணும் புதுசா. இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். சப்பாத்தி நம்ம மல்டி கிரெயின் ஆட்டை நம்மளே ரெடி பண்ணோம் இல்லையா? ஆமா அத போட்டு அரைச்சு எடுத்து வந்திருக்காரு சங்கீதா. கம்பு கேவுரு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்காரு. எல்லாம் சேர்த்திருக்கேன். இது எப்படி வருதுன்னு பாப்போம். நம்ம நார்மல் சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கான்னு பாப்போம். ஆமா நார்மல் சப்பாத்தி மாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்ல நல்லா டேஸ்ட் இருக்கா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே ரெடி பண்ணலாம். சஜஷன் சொல்றோம் फ्रेंड्स. மாத்திரம் போதும்ல. எத்தனை சப்பாத்தி? 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். சிக்கன் செய்யலாம். பத்தாது செய்யுங்க. இது போதும் பேபி. எத்தனை சப்பாத்தி வரும் இதுல? உனக்கு 3 சப்பாத்தி. ஆமா எனக்கு 1 இல்லன்னா 2. நான் சிக்கன் செய்ய போறேன். நிறைய சாப்பிடுவேன். ஜெர்சிதாக்கு 1 அவ்வளவுதான். 5 சப்பாத்தி போதாதா? ஓகே இது அதிகம் தான். சரி. அப்புறம் மாவு நிறைய வீணாக்க கூடாது பேபி. நம்மளே அரைச்ச மாவு வேற. ஓகே ஓகே பிசைஞ்சு வச்சிடலாம் फ्रेंड्स. தண்ணி ஊத்தி அப்படியே பிசையலாம். உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு கொண்டிதான். ஆனா கழுவிட்டு தான் அரைக்கணும் அந்த மில்லட்ஸ் எல்லாம். கழுவுனா செம்ம அழுக்கு வருது இல்ல? ஆமா அரைச்சிட்டு வந்த டைம் நிறைய சத்து இருக்கும் நமக்கு. மண்ணு இன்னும் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட வேண்டியதான். பிறக்கும் போது குழந்தைய மண்ணுல ஊந்து விளையாடி எடுத்து வாயில வச்சு சாப்பிடலையா? நெக்ஸ்ட் டைம் நம்ம கழுவி காய வச்சு அரைச்சிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு நம்ம அப்படியே அரைச்சாச்சு. சரி சாப்பிடும் போது ஏதோ மண்ணு தட்டுப்படுதான்னு பாப்போம். மண்ணுலாம் இல்ல கிளீனா இருந்ததுதான். கழுவி இருக்கணும். சிறுதானியத்துல செம்ம அழுக்கு. இப்ப இதை கழுவும் போதுதான் பார்த்தனே கழுவ வந்துகிட்டே இருக்கு. அதுல கமெண்ட்ஸும் போட்டுருந்தாங்க சிறுதானியத்துல கழுவி யூஸ் பண்ணு சங்கீதா அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னும் எத்தனை மாசத்துக்கு வரும் தெரியல. எத்தனை மாசமா? சீக்கிரமா காலி ஆயிடும். டெய்லி சப்பாத்தியை போட்டு சுத்து. சரி தண்ணி பிடிச்சேன். சமைக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்குதே. சப்பாத்தி மாவு சூப்பரா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நல்லா வாசனையா இருக்கு பேபி. இது நம்ம அந்த பச்சை பயிரெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதோட ஃபிளேவர்லாம் நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க மாவு வந்து பாத்தீங்கன்னா பிசைஞ்சு வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி தான் பண்றேன். சிக்கன் கிரேவி சப்பாத்தி சிக்கன் கிரேவி இதான் சைடுக்கு. சூப்பர்டா. இந்த மல்டி கிரைன் ஆட்டா சப்பாத்தி வருதா இல்லையா? வருதே. வாவ் சூப்பரா இருக்கு. என்ன ஒண்ணு ஷேப் தான் கொண்டையா இருக்கு. ஷேப் ரவுண்டா உருட்டிதாயா? அது உருட்டதுக்கு எப்படி வருதோ அது மாதிரி உருட்டி போட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. மல்டி கிரைன் ஆட்டா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது ப்ளஸ் இங்கே சிக்கன் கிரேவி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டே இருக்கு பேபி. என்னம்மா நான் தொட்டு பார்க்க போறேன். போதும் மணி தோட்ட தேவலமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மல்டி கிரெயின் ஆட்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்ட்டா நல்லா டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுறதுக்கு வெறும் சுடும்போதே ஜஸ்விதா போய் 2 சப்பாத்தி சாப்பிட்டா. வெறும் சப்பாத்தி சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு பேபி. அப்படியே சாப்பிடலாம் போல. பாருங்க சிக்கன் கிரேவி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்குலாம் போட்டு அழகா சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டு டின்னர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். என்ன செய்யுங்க ட்ரைன் சத்தம் கேக்குது. மாவு ரெடி பண்றேன் பேபி. சிகப்பரிசி மாவு. சிகப்பரிசி மாவு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாரு அரிசி வந்து ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சிருக்கேன். அத மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு இங்க பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துறணும். சூப்பர்.
சூப்பரா கிடைக்குதா? நல்ல வாசனை. நல்ல வாசனையே வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. இது என்ன பண்ணணும், வாணல்ல போட்டு வறுக்கணும். வறுத்துட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்ப நீங்க இப்பவே வறுக்க போறியா? ஆமா, இப்பவே வறுக்கணும், கெட்டு போயிடுமே. சரி, ஓகே, வறுத்துறப்பா. ஈஸி தான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சலிச்சுணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜல்லடையே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து மூட்டை கட்டி மேல வச்சிட்டேன், தேவைப்படாதுன்னு. இப்பதான் தேவைப்படுது. நம்ம ஜூஸ் புழியதுல வந்து பாத்தீங்கன்னா சலிச்சிட்டேன். மாவு இது மாதிரி வந்து அரிசி மாவுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புட்டு இடியாப்பெல்லாம் செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி அரிசி ஊற வச்சுட்டு அரைச்சி சலிச்சு நல்லா வறுத்து வச்சுக்கணும். அது ஈரப்பதம் இல்லாத வறுக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 கிலோ வாங்கி நம்ம கழுவி காய வச்சு எடுத்துட்டு போய் அரைச்சிக்கலாம். பண்ணிக்கலாம். அரைச்ச மாவு வானல்ல கொட்டி வறுக்கிறாரு. என்ன செய்யுது, தனியா மொத்தமா உருளுது. ஈரமா இருக்குல்ல, அதனால ஓகே ஓகே அப்படி வரும். ஈரம் போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போலன்னு அப்படியே கொட்டும். புரியுது. அதான் என்னோட அடை மாதிரி சுத்துது. அப்ப அவ்வளவு ஈரமா இருக்குது மாவு. தீ வந்து பாத்தீங்கன்னா நல்ல லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம கைவிடாத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா மாவு வந்து தீஞ்சிரும். கருக கூடாது மாவு. சரிடா, ட்ரையா வர வரைக்கும் வந்து போகணும். அது தெரியுதா, அப்படி சூடு போக மாவு அப்படி பிரிஞ்சு போட்டு. இப்ப இது எடுத்தாங்க பாரு, அப்படியே புட்டு மாதிரி கூட வருது இல்ல. வரக்கூடாது அது மாதிரி. ஆமா, இது வந்து கோலம் மாவு தீயாது. நான் ஸ்லோவா தான் வச்சிருக்கேன். இது நம்ம எடுத்து அது மாதிரி பண்ணும்போது கோலம் மாவு மாதிரி இருக்கணும். எடுத்து நம்ம இப்படி போட்டோன்னா பொலன்னு இருக்கணும், ஒட்டாம இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடாகிடுச்சு. இது எடுத்து கை சுட்டுக்கிறதுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா சாகசம் பண்றாரு. கொஞ்சமா மாவு போட்டு வறுக்கலாம். ரொம்ப லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து பாத்தீங்கன்னா வறுத்தலையா, வறுத்துட்டு அழகா சலிச்சுக்கிறேன். சலிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாவு சாஃப்டா இருக்குது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது வறுக்கும் போது கட்டி ஆயிடுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சலிச்சதுல அப்படியே குருணையே இருக்கு. அது ஓரமா எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி மறுபடியும் சலிச்சு எடுத்துக்கலாம். கரெக்டா இருக்கும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி நான் தொட்டு இப்படி காட்டும் போது அப்படியே பிடிச்சேன் இல்லையா, இப்ப பாருங்க அப்படியே கோலமாவு மாதிரி அப்படியே மணல் கொட்டுது பாத்தீங்களா. இப்ப பேக் பண்ணி வச்சுக்கலாம். பேக் பண்ணி நம்ம ஒரு டப்பால போட்டு வச்சுக்க வேண்டியதான். சூப்பரா சிகப்பு அரிசி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம புட்டு செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா ரெடி பண்ணிக்கலாம். இதுல கொழுக்கட்டை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே செய்யலாம். ஆமா, அரிசி மாவு மாதிரி தானே இது. பூரண கொழுக்கட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாக்க எனக்கு கெவுர் மாவு மாதிரியே இருக்கு. அந்த கலர் யாரு பார்த்தாலும் கெவுர் மாவு தான் நினைப்பாங்களே ஃபர்ஸ்ட். சரி, நம்ம கொஞ்சம் வீட்லயே அரைச்சதுனால கொஞ்சம் வந்து குறைன்னு இருக்குது. நல்லா மழை சலிச்சுட்டேன்னா இடியாப்பம் பண்றதுக்குலாம் நல்லா வரும். அவ்வளவுதான். இது பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலை, முக்கியமான வேலை, இது கிரைண்டர் வந்து கழுவி வச்சிருக்கேன். நம்ம மாவு இட்லி மாவு அரைக்கிறதுக்காக. ஆமா, நல்லா ஊறிடுச்சு. இங்க பாருங்க, சூப்பரா ஊறி இருக்கு. இப்ப கிரைண்டர்ல வந்து அரிசி மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஆன் பண்ண. சுத்த மாட்டேங்குது. இதுதான் புது கிரைண்டர் கேட்டேன். சுத்த மாட்டேங்குது, அதனால தான் புது கிரைண்டர் வேணுமா? கொஞ்சம் இது மக்கா தான் இப்படி பண்ணுவோம். ஒரே செட்டை போட்டுருமா? ஒரே செட் அரிசி அவ்வளவுதான். கொஞ்சம் தானே அரிசி. இது கொஞ்சம் உளுந்து ஒரு செட்டு. உளுந்து ஒரு செட்டு. இது கொஞ்சம் குறகுறப்பா அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அரிசி வந்து பாத்தீங்கன்னா அரைஞ்சிருச்சு. இங்க பாருங்க, கொஞ்சம் வந்து குறகுறன்னு தான் இருக்கணும். கொஞ்சம் வந்து குறகுறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்பதான் இட்லி எல்லாம் சுடும்போது நல்லா இந்த பஞ்சு மாதிரி நல்லா இருக்கும். அதே நம்ம தோசைக்குன்னா மழை அரைக்கலாம். நம்ம எப்பயுமே இட்லி தோசை ரெண்டு கலந்து தான் ஒரே டைம் தான் அரைப்போம் இல்லையா. கொஞ்சம் ஒரு குறகுறப்பா வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிருக்கேன். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வழிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான், ஒரு வரல அரைச்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து உளுந்து மட்டும் தனியா அரைக்கணும், போடணும். ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிட்டேன். உளுந்து வழிச்சு வச்சிரலாம். எனக்கு உளுந்து மட்டும் அரைக்கவே தெரியல. அப்படியே இப்படி எடுத்து போட்டாங்கன்னா வச்சுக்கேன், தண்ணியில அப்படியே மிதங்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து அரைக்கிறதா கிரைண்டர் தான் பிரச்சனை. செய்யுங்க, உனக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி தரேன் நான். ஓகே, மாவு ஃபுல்லா இங்க பாரு, எங்க பார்த்தாலும் மாவு தெரியுது. வாரி வெளியே தள்ளுது. அப்படியே இந்த கல் இருக்குல்ல, அது ஒழுங்கா பதிய மாட்டேங்குது. அதனால நல்லாவே அரைய மாட்டேங்குது. இட்லிக்கு மாவு அரைச்சாச்சு.
சேர்த்துட்டு இப்போ உப்பு வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். நல்லாதான் இருக்கு, சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு மாவு. மாவு பார்க்கவே நல்லாதான் அரைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். காலை இட்லி சுட்டா தெரிஞ்சிடும். இட்லி நல்லா பண்ண மாதிரி வந்ததுன்னா நல்லா இருக்கு. ஆமா, கொஞ்சம் கல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை. வந்து நல்லா உப்பி வரணும். அது நான் தோல் உளுந்து போட்டாலும் இப்படிதான் வருது, நான் கடையில வாங்கி வெள்ளை உளுந்து போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் வருது. எனக்கு அரைக்க கிரைண்டர் மாத்திடலாம் கூட, ஃபீல் பண்ணாத. சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நமக்கு இட்லி மாவு. இதை மூடி போட்டு அப்படியே புளிக்க வச்சிடணும். காலையில எழுந்துச்சு நம்ம இட்லி சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அதே சிவப்பு அரிசியும் அரைச்சு வச்சிருக்கேன். அதுல நம்ம புட்டு செய்ய போறோம், குழா புட்டு. காலையில பார்க்கலாம். ஆமா, காலையில பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு நம்ம சிறுதானிய இட்லி மாவு அரைச்சு போட்டோம் இல்லையா, நல்லா புளிச்சு வந்திருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா தான் வச்சிருந்தோம், நிறைய வந்திருக்குல்ல. ஆமா, அழகா புளிச்சிச்சு பாருங்க. மாவு நல்லா சூப்பரா இருக்கா. இப்போ இட்லி பாத்திரத்துல இருந்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஏன்னா இதுலதான் நம்ம இட்லி சுட போறோம். ஃபர்ஸ்ட் இட்லியே செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நாள் இட்லி செஞ்சா எப்பவுமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு ரொம்ப புளிக்காம இருக்கும். இப்போ இட்லி செய்யும் போது நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஓகே. இட்லி துணியை ரெடி பண்ணி தானா பேபி ரெடி பண்ணியே தர மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே வந்து ஊத்திக்கலாம். டைரக்டா இட்லி பாத்திரத்துல இட்லி ஊத்திக்கலாம். ஆமா, சின்ன சின்ன இட்லி ஊற்றுவோம். நார்மலா இட்லி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலரா இருக்கும். இந்த இட்லி மாவு பார்க்கும் போதே டிஃப்ரெண்டா இருக்கு. பாத்தீங்களா, கருப்பு கவுனி அரிசி போட்டிருக்கேன்னா அதனால கலரா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாமே சிறுதானியம் போட்டிருக்கோம். சிறுதானியம் வெள்ளையா இருக்காது, கொஞ்சம் பழுப்பு கலரா தான் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த கலர். ஹெல்தியா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தி இட்லி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊத்தியாச்சு. ஒரு பக்கம் இட்லி வேகட்டும். இன்னொரு சைடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழா புட்டு ரெடி பண்ணலாம். சிகப்பரிசி குழா புட்டு. சிகப்பரிசி குழா புட்டா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், புட்டு செய்யறதுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு அதுக்கப்புறமா சர்க்கரை. நிறைய பேர் குழாப்புட்டுக்கு வந்து சர்க்கரை சேர்க்க மாட்டாங்க. இதுல வந்து வெந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா கடலைக்கறிலாம் வச்சு சாப்பிடுவாங்க. கடலைக்கறி, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து குழம்பு ஊத்திலாம் புட்டு சாப்பிடுறது கிடையாது. ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறதுனால இது கூட கொஞ்சமா சர்க்கரை போட்டுக்குவாங்க. நிறைய சர்க்கரை போட்டாலும் அந்த புட்டு வந்து சாஃப்டா இருக்காது, ஹார்டா ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சமா அந்த டேஸ்ட்டுக்காக சர்க்கரை போட்டுக்குவேன். இது கூட ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் தட்டி வச்ச ஏலக்காய். ஆமா, தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். அப்படியே புட்டு குழம்புட்டுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியா பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, குழம்புட்டுக்கு மாவு சூப்பரா பிசைஞ்சிட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்படியே உதிரி உதிரியா சாஃப்டா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுல இந்த ஜல்லாடையை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய் பூ வச்சுக்கலாம். தேங்காய் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புட்டு மாவு அழகா கொட்டி வைக்கணும். தேங்காய். ஆமா, மறுபடியும் தேங்காய் போட்டுக்கணும். 2 குழம்புட்டு வரும்னு நினைக்கிறேன்ல. புட்டு மாவு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தி வைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மேலாக்கா எடுத்து வந்து போடணும். அப்பதான் உள்ள ஏர் ஃப்ளோ வந்து நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் தேங்காய். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுக்கணும். மூடி போட்டு ஒரு நேரம் தூக்கி வந்து இங்கே பாருங்க, குக்கர் வச்சேன் தண்ணி, அதில் வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். அப்படியே அந்த ஆவியில் வந்து மேலே வந்து காற்று வரும். அப்போ கொஞ்ச நேரத்தில் வாசனையாக வரும். அப்போ எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இட்லி வந்துருச்சு, இட்லி எடுத்து வச்சிடறேன். ஓகே ஓகே. தேங்காய் சட்னி தான் இப்போதைக்கு சிம்பிள். நேற்று வச்சு குழம்பு கொஞ்சம் இருக்கும். நல்லா இட்லி உப்பி வந்துருக்கீங்களா? இட்லி நல்லா பண்ணு மாதிரி இருக்கு. பார்த்து பார்த்து பார்த்து. நல்லா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பண்ணு மாதிரி அப்படியே பஞ்சு பார்த்து பார்த்து. அவ்வளோதான், சூப்பரான மல்டி கிரெயின் இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு கவுனி இட்லி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா கருப்பு கவுனி அவசியம் போட்டு நல்லா கருப்பா இட்லி செஞ்சிருக்கேன். வேற லெவலில் அப்படியே சாஃப்டா இருக்கு. இதுல இட்லி துணி இருந்தா அப்படியே எடுத்து கவுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனா தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். நம்ம வந்து துணி போடாத சுட்டுருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி தோசையுமே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பரா இருக்கும். குழா புட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓபன் பண்ணிடலாம்.
பின்னாடி ஒரு குச்சி வச்சு தள்ளணும். சூப்பரான குழா புட்டு ஃப்ரெண்ட்ஸ். ராகி குழா புட்டு மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் அது அரிசி புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். அம்மா டேஸ்ட் பேபி புட்டு சூப்பராக இருக்கா? பாருங்க, வேற லெவலாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புட்டு. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு பேபி. கண்டிப்பா இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த நான் மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் இதுக்கப்புறம் அப்பப்போ குழாய் ரெடி பண்ண போறேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஹெல்த்தியா வந்து ரெடி பண்ணிருக்கேன். இது பார்க்க ஆனா ராகி மாதிரியே இருக்கு பாத்தியா? ராகி மாவு தான் நினைப்பாங்க யாருக்கிட்ட கொடுத்தாலுமே. ஆனா தெரியாது அரிசி புட்டுன்னே தெரியாது. அரிசி புட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். இதே மாதிரி இருக்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் செய்ய போறேன். மட்டும் இல்ல, இங்க பாருங்க நம்மளோட சிறுதானிய இட்லி வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகி வந்திருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்படியே சாஃப்டா இருக்கு பாருங்க. இட்லி வந்து சாப்பிடுறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிறுதானிய இட்லி. எப்பவுமே இந்த இட்லி தான் சொல்ற. புட்டு சாப்பிடு. இங்க பாரு, புட்டு நல்லா அழகா சாஃப்டா வெந்திருக்கு. சூப்பரா ரெடி ஆயிருக்கு புட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஹெல்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகலாம். புட்டு சாப்பிடுவியா? சரிம்மா. இது மாதிரி கலர் இட்லி பார்த்தாலே சாப்பிட மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊட்டி இப்பதான் பழகுறேனே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.